Welcome to our channel Classic Spicy Kitchen CSK. வணக்கம், Classic Spicy Kitchen இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Classic Spicy Kitchenல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பிரெட் சமோசா தான் செய்ய போறோம். இந்த பிரெட் சமோசா ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா செஞ்சலாம். சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. வாங்க, இந்த பிரெட் சமோசாவை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல் சமோசாவுக்கான ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 4 to 5 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடையே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். அதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடையே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறனால குழந்தைங்க வாய்க்கு தொந்தரவு பண்ணும் அப்படின்னு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. எல்லாத்துடைய பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிக்கலாம், சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு மஞ்சள்லாம் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 டீஸ்பூன் அளவுக்கும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். நம்ம இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு சின்னதாயிடுச்சு பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தப்ப சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம். கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் சமோசா நல்ல காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா பிரெட்டு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான். வெங்காயம் மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, இருந்தாலும் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் மசாலா வாசனை முழுசுமாக போகணும். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கை இப்படி நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு மேஷர் வச்சு கூட நல்லா மசிச்சுக்கலாங்க. பெரிய துண்டுகள்லாம் இல்லாத மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக வர்ற மாதிரி நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். இந்த வெங்காய மசாலாவில் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒன்று சேர்ற வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு குறைச்சி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடும். முழுசுமாவே குறைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. வெங்காயம் மசாலாவும் நல்லாவே வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அதனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இப்படியே சிம்லேயே வச்சு இருக்கட்டும். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சூடாகி வர்ற அளவுக்கு விட்டா போதுங்க. அவ்வளோதான், போதும். இதில் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு முறை கலரி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நான் இந்த பிரெட் சமோசா செய்யறதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு பிரெட் எடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிரெட்டாக இப்படி வச்சு நல்லா நம்ம பூரிக்கட்டையில் இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். நல்லா சன்னமாக தின்னாக வரணும், அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ ஓரங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த பார்ட் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அது சுருட்டுறப்ப கொஞ்சம் மாதிரி உடஞ்சி வரும், அதுக்காக தான். இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே பிரெட் க்ரம்ஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அது உங்களுக்கு வசதிப்படலைனாக்கா ஆரம்பத்திலேயே இந்த ஓரங்களை கட் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது உங்கள் வசதி தான், எப்படினாலும் ஒரு வித்தியாசமும் இல்லை. நமக்கு நல்ல பிரெட்டை தேய்ச்சி எடுத்துடணும், சன்னமாக வர அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நான் தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் கூடயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன், கட்டி இல்லாமல். நல்லா இந்த அளவுக்கு இருக்கட்டும். இது ஓரங்களை ஒட்டுறதுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். தேய்ச்சி வச்சிருக்கிற பிரெட்டை எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாங்க. நிறைய வச்சா வெளியில் பிதுங்கிட்டு வரும், கம்மியாகவே வச்சுக்கோங்க. இந்த ஓரங்களில் இந்த நம்ம மைதா மாவு கரவையை பூசி விட்டுடலாம். வெறும் தண்ணியை போட்டால் கூட ஒட்டிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் இப்படி சேர்த்துக்கிறோம், அவ்வளோதாங்க. இது நல்லா இப்படி மடக்கி விட்டுடலாம். உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முக்கோணமாக செஞ்சுருக்கிறேன்.
இந்த மாதிரி எல்லா பிரெட்லயுமே இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு மதியத்துல மீந்த பொரியல் எதனா இருந்துச்சுன்னா கூட அதுல பிரெட்ல இந்த மாதிரி வச்சு செய்யுங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருவாங்க. பொரியலே சாப்பிடலன்னா கூட அந்த பொரியலை இந்த வகையில நம்ம கொடுத்துடலாம். காய்கறிகள் உள்ள போற மாதிரி செஞ்சிடலாம், அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. வெளியில நல்ல கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டாவும் இருக்கும். அதே வகையில ஸ்வீட்டும் காரமும் கலந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பக்கம் நான் எண்ணெயை நல்லா காய வச்சு வச்சிருக்கிறேன். அதுல நல்லா காஞ்சி இருக்கிறதுல இந்த பிரெட்டுல போட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி இருந்தாதான் எண்ணெய் ரொம்ப குடிக்காம இருக்கும். ஆக்சுவலா பிரெட் கொஞ்சம் எண்ணெய் இழுக்க தாங்க செய்யும், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஒரு நாள் இப்படி டிஷ்யூ பேப்பர்ல வச்சு சாப்பிட்றப்ப ஒன்றும் நம்ம பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது. டேஸ்டா இருக்கும்னா பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இதை சாஸ் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படி சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி எல்லா பிரெட் சமோசாவையும் நம்ம மடக்கி வச்சிருக்கிறதெல்லாம் எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த பிரெட் சமோசாவை உங்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.